கொண்டார்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன்னுடைய மக்களை நோக்கி, இதோ இஸ்ரவேலருடைய மக்கள் நம்மை விட ஏராளமாகவும் பலத்தவர்களுமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடியும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைவனோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடியையும் நாம் அவர்களை குறித்து ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் என்றார். அப்படியே அவர்களை சுமை சுமக்கும் வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் மேற்பார்வையாளர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் என்னும் சேமிப்பு கிடங்கு பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேலரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். அப்பொழுது பார்வோன் எபிரேயருக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில் போடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன்னுடைய மக்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். லேவி கோத்திரத்தாரில் ஒருவன் லேவியின் மகன்களில் ஒருத்தியை திருமணம் செய்தான். அந்த பெண் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தாள். அதன் பின்பு அவள் பிள்ளையை ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் தாரும் பூசி அதிலே பிள்ளையை வைத்து நைல் நதியோரமாக நாணலுக்குள் வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் சகோதரி தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய மகள் நதியில் குளிக்க வந்தாள். அவளுடைய பணிப்பெண்கள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர்களின் பிள்ளைகளின் ஒன்று என்றாள். அப்பொழுது அப்பிள்ளையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய பெண்களில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய மகள் அழைத்துக் கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய மகள் அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த பெண் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய மகளிடம் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் மகனானான். அவள் அவனை தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன்னுடைய சகோதரர்களிடம் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களாகிய எபிரேயர்களில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய முயற்சித்தான். மோசே பார்வோன் இடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு கிணற்றின் அருகில் உட்கார்ந்திருந்தான். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா இருந்தான். இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேலர்களை பார்த்தார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாக இருந்த தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் தூரமாக நடத்தி தேவனுடைய மலையாகிய ஓரேப் வரை வந்தான். அங்கே யெகோவாவுடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி தழலில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் பற்றி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அவன் பார்க்கும்படி அருகில் வருகிறதை யெகோவா கண்டார்.
முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே அருகில் வராமல் இரு, உன்னுடைய கால்களில் இருக்கிற காலணியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது யெகோவா, எகிப்தில் இருக்கிற என்னுடைய மக்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து மேற்பார்வையாளர்களால் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நீ இஸ்ரவேல் மக்களாகிய என்னுடைய மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடம் அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடம் போகவும் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலர்களிடம் போய் உங்கள் முன்னோர்களுடைய தேவன் உங்களிடம் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேலர்களுடன் சொல்லென்றார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள், யெகோவா உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். யெகோவா அவனை நோக்கி, உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது பாம்பாக மாறியது. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, உன்னுடைய கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன்னுடைய கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவனுடைய கையிலே கோலானது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் முன்னோர்களுடைய தேவனாகிய யெகோவா உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே யெகோவாவை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்பாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்பாவது நான் பேச்சில் வல்லவன் இல்லை, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அதற்கு மோசே, ஆண்டவரே, நீர் அனுப்ப விரும்புகிற யாரையாவது அனுப்பும் என்றான். அப்பொழுது யெகோவா மோசேயின் மேல் கோபப்பட்டு, லேவியனாகிய ஆரோன் உன்னுடைய சகோதரன் அல்லவா? அவன் நன்றாக பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவனுடைய இருதயம் மகிழும். அவன் உனக்கு பதிலாக மக்களோடு பேசுவான். இந்த விதமாக அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின்பு நான் உனக்கு கையிலே கொடுத்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாக இரு. ஆனாலும் நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை போக விட மாட்டான். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என்னுடைய மக்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட யெகோவாவின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? எனக்கு யெகோவாவை தெரியாது, நான் இஸ்ரவேலை போகவிட மாட்டேன் என்றார். அப்பொழுது அவர்கள், எபிரேயர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார்,
நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாட்கள் பயணமாக போய் எங்கள் தேவனாகிய யெகோவாவிற்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாமல் இருந்தால் அவர் கொள்ளை நோயையும் பட்டயத்தையும் எங்கள் மேல் வர செய்வார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் மக்களை தங்களுடைய வேலைகளை விட்டு கலைய செய்கிறதென்ன? உங்கள் சுமைகளை சுமக்கப் போங்கள் என்றான். அன்றியும் அந்த நாளிலே பார்வோன் மக்களின் மேற்பார்வையாளர்களையும் அவர்களுடைய தலைவர்களையும் நோக்கி, அந்த மனிதர்கள் மேல் முன்பை விட அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், அவர்கள் வீண் வார்த்தைகளை கேட்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது மோசே யெகோவாவிடம் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த மக்களுக்கு தீங்கு வர செய்ததென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடம் சென்றது முதல் அவன் இந்த மக்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய மக்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். என் வலிமையான கையை கண்டு அவர்களை போகவிட்டு அவர்களை தன்னுடைய தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். எகிப்தியர்கள் அடிமையாக வைத்திருக்கிற இஸ்ரவேலர்களின் பெருமூச்சை நான் கேட்டு என்னுடைய உடன்படிக்கையை நினைத்தேன். ஆனால் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என்னுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுடைய சொல்லை கேட்க மாட்டான். ஆகையால் எகிப்திற்கு விரோதமாக நான் என்னுடைய கையை நீட்டி கொடிய தண்டனையினால் என்னுடைய சேனைகளும் என்னுடைய மக்களுமாகிய இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்வேன். நான் எகிப்தின் மேல் என்னுடைய கையை நீட்டி இஸ்ரவேலர்களை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட செய்யும் போது நானே யெகோவா என்று எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர செய்வேன். அதற்கு பின்பு அவன் உங்களை இந்த இடத்திலிருந்து போக விடுவான். முழுவதுமாக உங்களை போக விடுவது மட்டுமன்றி உங்களை இந்த இடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். நீங்கள் இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளட்டும். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை சாப்பிடும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று இரவிலே அதன் இறைச்சியை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை சாப்பிடட்டும். அதை சாப்பிட வேண்டிய முறையாவது, நீங்கள் உங்களுடைய இடுப்பில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்களுடைய கால்களில் காலணியை அணிந்து கொண்டும் உங்களுடைய கையில் தடியை பிடித்துக் கொண்டும் அதை விரைவாக சாப்பிடுங்கள். அது யெகோவாவுடைய பஸ்கா. அந்த இரவிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரை முதலில் பிறந்திருக்கிறவைகளெல்லாம் நாசம் செய்து எகிப்து தெய்வங்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே யெகோவா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும். நடு இரவிலே சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் யெகோவா அழித்தார். அப்போது பார்வோனும் அவனுடைய எல்லா ஊழியர்களும் எகிப்தியர்கள் அனைவரும் இரவிலே எழுந்தார்கள். கொடிய கூக்குரல் எகிப்திலே உண்டானது. சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. இரவிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரவேலர்களும் எழுந்து என்னுடைய மக்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே யெகோவாவுக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்களுடைய ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள். என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான்.
இஸ்ரவேலர்கள் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருடங்கள். 430 வருடங்கள் முடிந்த அன்றைய நாளே யெகோவாவுடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்பொழுது மோசே மக்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். யெகோவா பலத்த கையினால் உங்களை இந்த இடத்திலிருந்து புறப்படச் செய்தார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் சாப்பிட வேண்டாம். பார்வோன் மக்களை போகவிட்ட பின்பு மக்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தியர்களின் தேசத்தின் வழியாக போவது அருகாமையாக இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் செங்கடலின் வனாந்திர வழியாக மக்களை சுற்றி போக செய்தார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு போனார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி யெகோவா பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி தூணிலும் அவர்களுக்கு முன்பு சென்றார். யெகோவா மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்கோலுக்கும் கடலுக்கும் நடுவே பாகால் சேப்போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்பாக முகாமிட வேண்டும் என்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்லு. அதற்கு எதிராக கடற்கரையில் முகாமிடுங்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேலர்களை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவிற்கு அறிவிக்கப்பட்ட போது மக்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரர்களும் மனம் மாறி, நமக்கு வேலை செய்யாதபடி நாம் இஸ்ரவேலர்களை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன்னுடைய ரதத்தை பூட்டி தன்னுடைய மக்களை கூட்டிக் கொண்டு போனான். எகிப்தியர்கள் பார்வோனுடைய எல்லா குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் கடலின் அருகே பாக்கால் சேப்போனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்பாக முகாமிட்டு இருக்கிற அவர்களை நெருங்கினார்கள். பார்வோன் அருகில் வருகிற போது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் யெகோவாவை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே கல்லறை இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்ததால் எங்களுக்கு இப்படி செய்தது ஏன்? நாங்கள் எகிப்திலே இருந்தபோது எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே மக்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு யெகோவா உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யெகோவா உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ என்னிடம் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்லு. நீ உன்னுடைய கோலை ஓங்கி உன்னுடைய கையை கடலின் மேல் நீட்டி கடலை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் கடலின் நடுவாக வறண்ட நிலத்தில் நடந்து போவார்கள். மோசே தன்னுடைய கையை கடல் மீது நீட்டினான். அப்பொழுது யெகோவா இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் கடல் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக செய்தார். தண்ணீர் பிளந்து பிரிந்து போனது. இஸ்ரவேலர்கள் கடலின் நடுவாக வறண்ட நிலத்தில் நடந்து போனார்கள். அவர்களுடைய வலது புறத்திலும் அவர்களுடைய இடது புறத்திலும் தண்ணீர் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய எல்லா குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பின்னால் கடலின் நடுவே நடந்து போனார்கள். யெகோவா மோசேயை நோக்கி, தண்ணீர் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்களின் மேலும் திரும்பும்படி உன்னுடைய கையை கடலின் மேல் நீட்டு என்றார். தண்ணீர் திரும்ப வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக கடலில் நுழைந்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இப்படியாக யெகோவா அந்த நாளிலே இஸ்ரவேலர்களை எகிப்தியர்களின் கைக்கு தப்புவித்தார். கடற்கரையிலே எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள்.
யெகோவா எகிப்தியர்களில் செய்த அந்த மகத்தான செயல்களை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது மக்கள் யெகோவாவுக்கு பயந்து யெகோவாவிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் நம்பிக்கை வைத்தார்கள். இஸ்ரவேலராகிய சபையார்கள் எல்லோரும் ஏலிமை விட்டு பயணம் செய்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேலராகிய சபையார்கள் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களின் அருகிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் யெகோவாவின் கையால் செத்து போனால் பரவாயில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்படச் செய்து இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடம் சொன்னார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரையும் நோக்கி, யெகோவாவே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்தார் என்பதை மாலையில் அறிவீர்கள், அதிகாலையிலே யெகோவாவுடைய மகிமையையும் காண்பீர்கள். யெகோவாவுக்கு விரோதமான உங்களுடைய முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, மாலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு யெகோவா உங்களுக்கு இறைச்சியையும் அதிகாலையில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கும்போது இது வெளிப்படும். யெகோவாவுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்களுடைய முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்களுடைய முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, யெகோவாவுக்கே விரோதமாக இருக்கிறது என்றார். மாலையில் காடைகள் வந்து விழுந்து முகாமை மூடிக்கொண்டது. அதிகாலையில் முகாமை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் உருண்டையான ஒரு சிறிய பொருள் உறைந்த பனிக்கட்டி பொடியைப் போல தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் மக்கள் அதை கண்டு அது என்னவென்று அறியாமல் இருந்து ஒருவரையொருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது யெகோவா உங்களுக்கு சாப்பிட கொடுத்த அப்பம். யெகோவா கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் சாப்பிடும் அளவிற்கு தகுந்தபடி அதில் எடுத்து சேர்க்கட்டும். உங்களில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். இஸ்ரவேல் மக்கள் அப்படியே செய்து சிலர் அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் சேர்த்தார்கள். பின்பு இஸ்ரவேலர்களாகிய சபையார்கள் எல்லோரும் யெகோவாவுடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பயணம் செய்து ரெவித்தீமிலே வந்து முகாமிட்டார்கள். அங்கே மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது மக்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், யெகோவாவை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றார். மக்கள் இந்த இடத்தில் தண்ணீர் தாகமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாகத்தால் கொன்று போட எங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே யெகோவாவை நோக்கி கூப்பிட்டு, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பர்களில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன்னுடைய கோலை உன்னுடைய கையில் பிடித்துக்கொண்டு மக்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பயணம் புறப்பட்டு
சீனாய் வனாந்திரத்திற்கு வந்து அந்த வனாந்திரத்தில் முகாமிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அங்கே மலைக்கு எதிராக முகாமிட்டார்கள். 3ஆம் நாள் அதிகாலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும், மலையின் மேல் கார் மேகமும், மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டானது. முகாமில் இருந்த மக்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். யெகோவா சீனாய் மலையிலுள்ள உச்சியில் இறங்கின போது யெகோவா மோசேயை மலையின் உச்சியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். தேவன் பேசி சொல்லிய எல்லா வார்த்தைகளாவன: உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்த உன்னுடைய தேவனாகிய யெகோவா நானே. என்னை தவிர உனக்கு வேறே தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சிலையாவது விக்கிரகத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன்னுடைய தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் இருப்பாயாக. யெகோவா தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டிக்காமல் விடமாட்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க நினை. உன்னுடைய தேவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன்னுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் மதிப்பாயாக. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே, பிறனுடைய வீட்டின் மேல் ஆசைப்படாமல் இரு, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுடைய எதின்மேலும் ஆசைப்படாமல் இரு என்றார். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேலர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்று கண்டீர்கள். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய 2 சாட்சி பலகைகளை அவனிடம் கொடுத்தார். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை மக்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடம் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ அறியும். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டாக்கும் என்றார்கள். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன்னுடைய மக்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலர்களே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்களுடைய தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். மக்கள் ஆரவாரம் செய்கிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, முகாமில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு மோசே, அது வெற்றியின் சத்தமும் அல்ல, அது தோல்வியின் சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். அவன் முகாமிற்கு அருகே அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் அடைந்தவனாய் தன்னுடைய கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே வீசி உடைத்து போட்டான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த மக்கள் மேல் இந்த பெரிய பாவத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அப்படியே மோசே யெகோவாவிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த மக்கள் தங்கத்தினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி
மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவனுடைய பெயரை என்னுடைய புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். மோசே யெகோவாவை நோக்கி, தேவரீர் இந்த மக்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த தேசம் உம்முடைய மக்கள் என்று நினைத்தருளும் என்றார். யெகோவா மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளைப் போன்ற 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். பூமி எங்கும் எந்த தேசங்களிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய மக்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற மக்கள் எல்லோரும் யெகோவாவுடைய செயல்களை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசே இஸ்ரவேலர்களாகிய சபையார்கள் எல்லோரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, உங்களில் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து யெகோவா கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்வார்களாக. ஆசரிப்பு கூடாரத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டிகளையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் மேஜையையும் அதன் தண்டுகளையும் அதன் எல்லா பணிப்பொருள்களையும் சமூகத்து அப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்குகளையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் நறுமண பொருட்களையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடைகளையும் அதன் தண்டுகளையும் அதன் எல்லா பணிப்பொருள்களையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும். யெகோவா மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் எல்லா வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். யெகோவா கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. யெகோவாவுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. அவர்கள் யெகோவாவுடைய மலையை விட்டு 3 நாட்கள் பயணமாக போனார்கள். 3 நாட்கள் பயணத்திலும் யெகோவாவுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன்பு சென்றது. யெகோவா மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதர்களை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய மனிதனை அனுப்ப வேண்டும் என்றார். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற மக்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ வளம் இல்லாததோ என்றும் அதில் மரங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாட்கள் சென்ற பின்பு திரும்பினார்கள்.
அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் மக்களாகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் செய்தியை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக மக்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மக்களோ, நாம் போய் அந்த மக்களோடு எதிர்க்க நம்மாலே முடியாது, அவர்கள் நம்மை விட பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன்னுடைய குடிகளை தாங்களே உண்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட மக்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். மக்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாக இருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படியும் எங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படியும் யெகோவா எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்ததென்ன? எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களின் சபையாராகிய எல்லா கூட்டத்திற்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லோரும் சொன்னார்கள். உடனே யெகோவாவுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக காணப்பட்டது. யெகோவா மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த மக்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை நம்பாமல் இருப்பீர்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து கானானில் அவர்களுக்குரியதை வெளியே தள்ளி அவர்களை விட உன்னை பெரிதும் பலத்ததுமான தேசமாக்குவேன் என்றார். மோசே யெகோவாவை நோக்கி, எகிப்தியர்கள் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த மக்களை கொண்டு வந்தீரே, ஒரே மனிதனை கொல்கிறது போல இந்த மக்களை எல்லாம் நீர் கொன்று போட்டால் அப்பொழுது உம்முடைய புகழை கேட்டிருக்கும் புறஜாதியார் யெகோவா அந்த மக்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்ட தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட முடியாமல் போனபடியால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டு முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த மக்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த மக்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது யெகோவா, உன்னுடைய வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் யெகோவாவுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என்னுடைய மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என்னுடைய அடையாளங்களையும் கண்டிருந்தும் என்னுடைய சத்தத்தை கேட்காமல் இதோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்களில் ஒருவரும் அவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அப்படியே யெகோவாவுடைய கோபம் இஸ்ரவேல் மேல் வந்தது. யெகோவாவுடைய சமூகத்தில் தீங்கு செய்த அந்த சந்ததியெல்லாம் அழிந்து போகும் வரை அவர்களை வனாந்திரத்திலே 40 வருடங்கள் அலைய செய்தார். எகிப்தை விட்டு 40ஆம் வருடம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்படி தனக்கு யெகோவா கொடுத்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய யெகோவா ஒருவரே யெகோவா. நீ உன் தேவனாகிய யெகோவாவிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக. உன்னை இந்த 40 வருடங்களும்
வனாந்திரத்திலே நடத்தி வந்த உன் தேவனாகிய யெகோவா உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆகையால் உன் தேவனாகிய யெகோவாவுடைய வழியில் நடந்து அவருக்கு பயன்படும்படி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய யெகோவா உன்னை நல்ல தேசத்தில் நுழைய செய்கிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உன் தேவனாகிய யெகோவா என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிடத்திலிருந்து எழும்ப செய்வார். அவர் சொல்லுவதை கேட்பீர்களாக. உன் தேவனாகிய யெகோவாவுடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னுடன் செய்கிற அவருடைய வாக்குறுதிக்கும் உட்படுவதற்கு உன் தேவனாகிய யெகோவா உனக்கு சொன்னபடியேயும் உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு மக்களாக ஏற்படுத்திக் கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாக இருக்கவும் இன்று உங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய சமூகத்தில் நிற்கிறீர்கள். நீ பிழைத்து பெருகுகிறதற்கும் நீ சொந்தமாக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் நீ உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு செலுத்தவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேட்காதபடி மனம் தடுமாறி இழுக்கப்பட்டு மற்ற தெய்வங்களை பணிந்து அவர்களை வணங்கினால் நீங்கள் சொந்தமாக்குவதற்கு யோர்தான் நதியை கடந்து போகிற தேசத்தில் நீண்ட நாட்கள் வாழாமல் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வரத்துமாக இருக்கக்கூடாது. இந்த யோர்தான் நதியை நீ கடந்து போவதில்லை என்று யெகோவா என்னுடன் சொல்லியிருக்கிறார். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. யெகோவா இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய முற்பிதாக்களுக்கு வாக்களித்த தேசத்திற்கு நீ இந்த மக்களை அழைத்து கொண்டு போய் அதை இவர்களுக்கு சொந்தமாகும்படி செய்வாய். யெகோவா தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னுடன் இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். பின்பு மோசே மோவாபின் சமவெளியில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் மலையுச்சிக்கு ஏறினான். அப்பொழுது யெகோவா அவனுக்கு தான் வரையுள்ள கீலியாத் தேசம் அனைத்தையும் காண்பித்தார். அப்பொழுது யெகோவா அவனை நோக்கி, நான் உங்களுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த தேசம் இதுதான். இதை உன்னுடைய கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அந்த இடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே யெகோவாவின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அந்த இடத்திலே யெகோவாவுடைய வார்த்தையின்படியே மரணமடைந்தார். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் செய்தார். ஒருவனுக்கும் அவனுடைய பிரேத குழி எங்கே என்று இந்நாள் வரைக்கும் தெரியாது. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா வேலைக்காரர்களுக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி யெகோவா அவனை அனுப்பி நடப்பித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக செய்த சகல வல்லமையான செயல்களையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால் யெகோவாவை முகமுகமாக அறிந்த மோசேயைப் போல
ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அவனுக்கு பின்பு எழும்பினதில்லை என்று விளங்கும்.